உம்மால சூப்பரா ஆனமா உம்மால அந்திர பண்ணிட்டேன் உம்மால கீகினி கிச்சா உம்மால டான்ஸ் நான் டான்ஸ் எத்தினி உம்மால ஓ புது மாடல் மாப்பா இந்த வருஷத்துல தான் போயிங்குது போ 2024 புது மாடல் எவன சண்டை வந்தானே போடா வாடலாம் போய் கேக்கதே கிடையாது அடபுடானே கேக்கதே எடுத்தோனே தாங்க மேலே மாடல் போயிங்குது எங்க அம்மா இழுத்த இசுமா சும்மா தான் வெறுப்பா உட்காந்து இசுமா அவனா ஜாலியா இருக்கான் கூடு என்ன தெரியாது ஓ மை காட் காலம் மாறிவிட்டு 2024 பணத்துக்கும் கால் பழித்து அது வேணா பாத்ரூம் போயிருக்கும் வரும் ஏண்டா கால் மடிச்சா பாத்ரூம் வரும் ஓ நண்டு பார்த்தாவல அதுக்கு போயிருக்கும் வரும் நானே எப்படி போவோம் ஓ அந்த நோட்ல யார்கிட்ட காந்தி தாத்தா அவருக்கு நான் வராதான்னா வந்திருக்கும் போயிருப்பாரு அச்சிட்டியா ஒரேரு ஆனா காந்தி தாத்தா எங்கிட்ட வந்து ஒரு நாள் ஐதாரு தெரியுமா தேம்பி ஐதாரு எங்கிட்ட காந்தி தாத்தா டேய் உங்களுக்கெல்லாம் நான் நல்ல தாண்டா பண்ணேன் உங்களுக்கெல்லாம் நான் சுதந்திரம் வாங்கி தந்தேன்டா டே வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா சாப்பாடு கிடையாதா தூக்கம் கிடையாதா டே எங்கங்க பத்துந்தா சொக்கா கூட போடலடா வெறும் குட்டை தாண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு வாங்கி தந்தனே இந்த ரூபாய் நோட்டில் என் போட்டா போட்டு நான் ஐதுனாடா கேட்னாடா சைக்கு பண்ணனாடா எதுக்குடா என் போட்டா போட்டீங்க என்ன தூய்மை ஓயின் சாப்பிட போடுறான் எனக்கு அஜிமாகிறாரு நானும் சர்க்கடிக்கிறாளா அஜிமாகிறாரு அதுல என் தூய்மை ஊட்டில போறீங்க காத்து வராம இருக்கிறேன்டா நான் அதுல பொம்பளைலாம் தூக்கி இங்க வச்சு அஜிமாகிறா அவரு வந்து தேம்பி ஓட்டே செல்லல கீழ்த்து போச்சு அவர் தேம்பி ஆயிட்டார்ல நோட்டு நஞ்சு போச்சு கீழ்த்து போச்சு ஆமா யாரு காந்தி தாத்தா உங்ககிட்ட வந்து அழுதாரு தேம்பி என்னடா கம்பி கட்டலாம் கம்பி கட்டணும் வீடு கட்ட முடியும் அது காத்து வந்தா நம்ம சரி என்னம்மா உனக்கு பிரச்சனை அதான் சொல்லுவாங்களா கேக்குறவன் காணி அந்த எறும்பு மாடு எலிகாப்டர் ஓட்டுறான் எருமை மாடு ஊனே ஓட்டும் காலம் மாறி போச்சு அம்மா உனக்கு என்ன வேணும் போ பேசணும் நீதான் தப்பா எத்த காத்துல சும்மா இவ்வளவு துட்டுக்குதான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு எடுத்துட்டோமா காத்து அடிக்குதோ இல்லையோ காத்து அடிக்குதோ இல்லை புத்து அடிக்குதோ அப்ப நினைச்சிக்கினே இருந்தா வரும் ஜமத்தான் வந்துட்டு சரி பரவாயில்ல இருக்கட்டான் வேற நான் தெரியாது எடுத்துட்டு ஐயோ எனக்கு இங்க ராடே துட்டு வேணுமா ஆமா துட்டு வேணுமா உழைத்து வாழ வேண்டும் உழைப்பில் ஆனா சரி பரவாயில்ல இருட்டா துட்டு ஒண்ணா நான் பதில் சொல்லணும் என்னப்பா பதில் சொன்னா துட்டு உனக்கு இல்லை கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்லை நான் எழுப்பட்டும் இல்லை இப்ப நான் எழுப்புகிறேன் முடியல நீ கேள்விமா கேள்வி நாகரிகத்தோட பேசுடா நாடோடி அங்க நாகரிகத்தோட பேசுவாங்க சரி எங்க அம்மா வந்திருக்காங்க அப்புறம் எங்க அம்மா கிட்டே சொல்லுவேன் அம்மா வந்துக்கிறாங்களா ஆமா எங்கம்மா அப்புறமா அம்மா வந்துக்கிறாங்களா ஐயோ முதல்ல உங்க அம்மாவை தான் பார்த்தேன் நான் நேற்று தான் சொன்னேன் எங்க ஆயாவை தான் பார்த்தேன் அவங்கள பார்க்க சொல்லும் இது இவங்கள பார்க்க சொல்லும் இவங்களே இல்லைன்னா உன்னத்தை பத்தி தான் பேசுறேன் பாரம்பரிய பத்திலாம் என் குடும்பத்தை பாரம்பரியா நீ தெரிஞ்சு முதல்ல உங்க ஓயாக்காரி ஆடி கண்டா உங்க ஓயால வச்சுங்கன்னா எங்க தாத்தங்காரன் அதுக்கப்புறம் ஓத்தக்காரி ஆரம்பிச்சோம் எங்க அப்பங்கார வச்சுன்னா ஓத்தால அதுக்கப்புறமேட்டு நீ யாரும் வச்சு உன்னை வச்சுக்க நான் ஆயுதம் கிடக்குறேன் உன்னை வச்சுக்க நான் ஆயுதம் கிடக்குறேன் நீ என்ன வச்சுங்க சாரி மாத்தி சொல்லிட்டேன் நீ தான் என்ன வச்சுங்கிற ஆமா கேள்வி கேளுங்க கேள்வி டாபர் எப்படியா நீ ஏன் சொல்றப்பா என் பேரே மறந்துருந்தா என் பேர் கூட மறந்து போச்சு அவன் ரோட்ல போறவனா டாபர்ன்றான் நான் பஸ்ல ஒருத்தன் கோபறான் டாபர் திரும்பி பார்த்து திடீர்னு கேட்டுருப்பான் நான் தேவடியான்னு சொல்லிட்டு அப்புறம் என் அவங்க மதிப்பானே தெரியாது போல என்ன இது பண்ணி விட்டேன் கேள்வி கேளுங்க கேட்டா ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமா சைக்கிள் இந்த மிதி வண்டி நான் உரைக்கிறேன் அப்படியா சரி பரவாயில்ல அப்ப இன்னொன்னு கேட்டா டக்குன்னு பதில் சொல்லியா நான் ஒரு ஆளுகிட்ட போய் 74 ரூபாய் கடை வாங்கிட்டேன் 65 ரூபாய் திருப்பி கொடுத்தேன் அது மட்டும் மீதி எவ்வளவு நிக்கும் 30 ரூபாய் எவ்வளவு நிக்கும் 80 ரூபாய் ஓட்டு கட்டி வாப்பா தளபதி வாப்பா வாப்பா நீ வாப்பா என்ன நண்பா நான் அவகிட்ட 74 ரூபாய் வாங்கிட்டேன் 65 ரூபாய் முன்னாடியா குத்துட்டேன் மீதி எவ்வளவு நிக்கும் 9 நிக்கும் மீதி எவ்வளவு நிக்கும் 9 நிக்கும் மீதி எவ்வளவு நிக்கும் பின்னாடி போடா ஏமல வர இன்னொரு மாதிரியா அந்த மாதிரி
நம்பர் சொல்லக்கூடாதுன்னு இப்ப நான் எதுக்காக இந்த காமெடி போடுறேன் சொன்னா என்ன பண்ணுவேன்? இல்ல காமெடி போறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எதுக்குன்னா இந்த மாதிரி அவங்கள கொச்சப்படுத்தணும் அப்படின்றது இல்ல. எங்களை மாதிரி ஆட்களை அந்த மாதிரி இந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்றதுனாலதான். புரியுதுங்களா? அதனால கொச்சப்படுத்துறாங்க ஒரு சிலர் நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே இதை நாங்க பேசுறோம். இன்னொரு நம்பர் யூஸ் பண்ண தப்பு கிடையாது. சொல்ற முறைக்குது. நம்பர் வாத்தியார் கொத்தான் சொல்றாரு 8க்கு அப்புறம் 9 அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நான் அது நினைக்க முடியுமா? அது பிரச்சனையே கிடையாது. நானே எடுத்துக்கணும். நான் போட்டு துட்டு வாத்துரும் கூட சொல்ல யாருன்னா எடுத்து பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தான் புரியுவாங்க. அதுல ஒரு சில ஊர்ல, ஆனா இந்த ஊர்ல கிடையாது. அதான் உங்க ஆளுங்கெல்லாம் மொத்த பேரும் குத்து போறாங்க. ஆடவர்கள் அதான் மொத்த பேரும் குத்து. அவங்களுக்கு என்ன தேவை அது குத்தணும். நான் என்ன அம்மா தாலியா இருப்பாங்களே. நெகட்டிவா பேசாதடா. எப்பவுமே நெகட்டிவ் எடுத்தா தான் கழுவ முடியும். தெரிஞ்சுக்கோ. நெகட்டிவ்னா தவறுன்னு அர்த்தம். சரி விடு. இப்ப என்ன பண்ண வேணுமா? ஆமா. ஐயா இன்னொரு முறை வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு இல்லம்மா. உனக்கு தேங்காய் பூவே தரேன். சரிங்க. நான் வரேன். அம்மா இல்லை. அன்புசால் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இங்கே இசையால் பலர் மயங்க வைத்த இந்த ஆனரசை பாராட்டி இந்த முத்தாரத்தின் பரிசோதனை எனக்கா? அப்பா எதுக்காக உங்களுக்கு கைட்டி கொடுக்குறீங்க நீங்க? இசையால் பலர் மயங்க வைத்த சக்தி படைத்தவர். இவளுக்கு ஒரு முத்தார ஒரு கேடம். இந்த முத்தார யாருன்னு தெரியுமா? உனது தாய் மணிமேகலை இறந்து விட்டால் அவடைய முத்தாரவை அவளை திறந்த நம்மளுக்கு நாட்டி ஆடுறதுக்கு என்ன பணத்தை என்ன கொடுக்காத முத்தாரத்துக்கு அதுல என்னுடைய தாய் கைட்டி கொடுக்குறீங்க. விடுமா விடுமா. இது விலை உயர்ந்த முத்தார. இது விலை உயர்ந்தது. இது எங்கதான் கிடைக்கும்? எங்குமே கிடைக்காது. காஞ்சிபுரம் சிங்கப்பூர் சீமாட்டில் கிடைக்கும் 30 ரூபாய். ஏங்க 30 ரூபாய்? 30 கரெக்டா சொல்றேன். முடியாது சொன்னாரு. விலை என்ன சொன்னேன்? 30 ரூபாய். அது நூ இல்ல ஐயா 30. சொல்ல தெரியல உனக்கு. கரெக்டா சொன்னாரு. சரிங்க நான் வீட்டுக்கு போய் மாவனுக்கு உண்ண உணவு உடிக்க உடை இருக்க இடம் தனிய கெஸ்ட் ஹவுஸ் காத்திருக்கிறோம். ரூம் போட்டான். அப்பா உங்களுக்கு என்ன இருக்குதா இல்லையா உங்களுக்கு? அப்பா அவங்க நாட்டி ஆடினாங்க உங்களுக்கு பொருள் கொடுத்தீங்க அதனால அனுப்ப வேண்டியதுதான். அதை விட்டுட்டு அரண்மனையில எதுக்கு தங்க வைக்கிறீங்க? நான் தவறா நினைக்கல. நாட்டாரை வரவேற்று வையகத்திலே வாழ வைத்த நம் மண் இந்த மண். இந்த தமிழ் மண் இருக்கிறதே இதற்கு வாழை மூடுங்கப்பா. பாக்குறவங்க எல்லாம் என்ன தவறா பேசுவாங்க. எனக்கு நான் சின்ன சிறுவா. நீ போயிட்டு உணவு எனக்கு அனுபவம் பத்தாது. வேற லெவல்ல இருக்கிறார். நீ போ அப்புறம் சொல்ல. முடிஞ்சு போச்சு. போடாம போடா போடா டே போடா. உனக்கு அந்தரங்க இருக்குது அரண்மனைக்கு பின்னாடி போய் தங்கி அப்பப்போ ஒரு ஐயா ஐயா எனக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு பெரிய வீடு தரீங்க. ஆமா ஓகே ஐ அம் ஃபைன். ஃபைன் எவ்வளவு 100 ரூபாய்? ஒரு போக்கு பையா அது இல்லப்பா. அப்பாவா நான் உமால வச்சுக்கிறேன். சொல்லுங்க. சரி விடு. அது எது சொல்லுவாங்க? வாயில் தான். அமைதியா இருக்கிறியா? நான் கொடுத்தேன். எனக்கு ரூம் ஒரே ஒரு ரூம் மட்டும் கம்ஃபர்டபிள் வேணும். அதான் என்ன ரூம்? ரெஸ்ட் ரூம். கேளுமா ரெஸ்ட் ரூம் தானே? இந்தியன் ரெஸ்ட் ரூம் என்னது? பாத்ரூமா? இந்தியன் பாத்ரூம். பலிக்கல் போட்டு அடிமாக்குதா? நீ அங்கே போலாம், அங்கே குளிக்கலாம், அங்கே சாப்பிடலாம். எனக்கு இந்தியன் வேண்டாம் வெஸ்டர்ன் தான். முட்டி வலிக்குது உட்கார முடியல உன்னால. இப்படியே உட்கார்ந்தா போனோம். ஓ வெஸ்டர்ன் டாய்லெட் உனக்கு அது கூட கிடையாது. புது மாடல் நேத்து தான் நெட்ல பார்த்தேன். ஆர்டர் பண்ணி ஹெலிகாப்டர் வந்துக்குது. நீ போய் முட்டி போட்டு உட்கார வேணாம், இப்படியே உட்கார வேணாம், முக்க வேணாம், எதுவுமே கிடையாது. அங்க போய் நின்னா பைப் ஒன்று இருக்கும் அப்படி வச்சுனா டர்னி புது மாடல். ஆமா இனிமே யாரும் மாடல முக்க தேவையில்ல. புது காட்சி கண்டுபிடி வந்துக்குது ஹெலிகாப்டர். கேக்குறேன் எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர்கள் போன்றவர் இருக்கிறார். நான் என்னன்றேன்னா ஒரு வார்த்தை பேசுறேன்னா மற்றவருடைய மனம் புண்படும்படி பேசக்கூடாது. ஆமா புண்ணியா இருக்குதா? சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி குடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்கிறது போய் அச்சின்னு போடும்.
போட்டு விடுங்க. அப்படி வெளியே பார்த்துக்கிறேன் குட்டி அத்தி வச்சிருங்க. அதுல சுத்தி நின்று சாவாடிக்காதுங்க. எட்டு அவனே போச்சுறான். எங்க பார்த்தா சுத்தி நின்று சாவாடிச்சிருங்க. தண்ணி தேவையில்ல போடா, தண்ணியை கொடுக்காதீங்கடா அவனுக்கு 1 மணி நேரத்துக்கு. நான் கேக்குறேன், நான் ஒழுக்கணுவனே உனக்கு நான் நெஞ்சு வலி. உன் பக்கத்து சீட்ல நான் தான் இருக்கிறேன், எனக்கு தான் வரும். இதுக்கப்புறம் உனக்கு நெஞ்சு வலி எல்லாம் வராது. ரொம்ப நன்றிங்க. இல்ல சவுண்ட் வச்சான்னு பார்த்தமா ஒரு பல்லா வாங்குறோம்னா தட்டி பார்த்தா வாங்கணும். ஆமா மியூசிக் தான் மாட்டோம். நீங்க வாசிக்கவே வேணாம், அதே வரும். தெரியும் பாத்துக்கிறேன் பின்னாடி. எந்த ஊர்ல கோயில் ஏறி போனாலும் அந்த ஊர்ல மியூசிக் அதிகம். அடிக்கடி வாங்க. என்னங்க ஐயா, நான் வருவேன். ஒரு முறை தான் வரீங்க. சரி சரி, பாத்துட்டாருல்ல. உங்க நாட்டிலேயே கொஞ்சம் வாய்ப்புலாம் கொடுங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா வரட்டுமா? போய் வரலாம். உனக்கு சிறந்த உணவு இருக்கிறது. உணவருந்து சீக்கிரம் சென்று வாங்க. உணவு இருக்கா? சாப்பிடலாமா? இந்த முப்பெரும் விழா இப்படி நடக்கும் என்று கடவுளை எதிர்பார்க்கவில்லை. நடந்து வந்து முடிந்து விட்டது. அந்த விருதற்கு உண்ண உணவு உடுக்க இருக்க ஆனா நம்ம எதிர்பார்க்காத நடந்து போச்சு. அதிகமாகவே அதை கேட்டு குத்துட்டான், தண்ணி இடம் குத்துட்டான். இனிமே தான் காயை நவுத்திக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? அரண்மனையில் சாருமதி வத்துக் கொள்வார். நான் சொல்வது போல
என்னை பாரா